ஆக்சுவலி இதில் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறோம் ஒப்பீட்டளவில் கடந்த 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனாலுமே இன்னைக்கும் சித்த மருத்துவம் வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த பவுண்டரியை தாண்டி வர மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பொது மக்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சில விஷயங்களை ஒன்றி போக மாட்டீங்க. இப்போ உங்களுடைய மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சில விஷயங்களை வேண்டாமாங்க, ஆனால் அது காமன் மேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். சில விஷயங்கள் நீங்கள் பண்ண சொல்லுவீங்க, அவனுக்கு அது விருப்பமே இருக்காது. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு பவுண்டரிக்குள்ளேயே இருக்குது சித்த மருத்துவம் ஒரு விமர்சனம் இருக்குல்ல, உங்க பார்வை என்ன? பத்திய முறைகளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை இப்படி? அது கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாமே. ஏன்னா நீங்கள் வந்து 2 நாள் இருக்கணுன்றீங்க, ஒரு நோய் தீர முழுமையாக தீர்வுனா இவ்வளோ ஆகும் பாங்குறீங்க. வேற ஒரு மருத்துவத்துக்கு போனாங்கன்னா அவங்க உடனடியாக தீர்வு நான் கொடுக்குறாங்கிறாங்கன்னும் போது மக்களுக்கு இது கம்ஃபர்ட் ஜோன் நோக்கி போகிறாங்களே. இல்லை, அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, நிரந்தர தீர்வுக்கும் சிம்டமேட்டிக் தீர்வுக்கும் வித்தியாசம் உண்டு. தற்காலிக தீர்வுக்கும் நிரந்தர வித்தியாசம் உண்டு. இப்போது நான் தேய்மானத்தில் வந்து வீக்கம் ரத்தக்கட்டு உருவாகுதுன்றதை நான் சொன்னேன். ஆமாம், தேய்மானத்தில் அந்த வீக்கம் ரத்தக்கட்டு உருவாகுது. இப்போது அதை வலி தெரியாத மாத்திரை சாப்பிட்டு நம்ம அந்த வலியை அப்படியே வச்சுருக்கிறது பெஸ்ட்டா, இல்லை வந்து அந்த ரத்தக்கட்டை கரைச்சி அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை நார்மல் பண்ணி வந்து கொஞ்சம் அப்போ அந்த தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லூப்ரிகேட் மாதிரி உள்ள மருந்துகள் எடுக்கிறது பெஸ்ட்டா? 2வது சொன்னது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து சித்த மருத்துவம் செய்யுது. ஓகே. ஆனால் இது வந்து எல்லா விதத்துலேயும் வந்து 100% வந்து ஒரு மருத்துவரால் எப்போதும் சொல்ல முடியாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சு, எந்த மருத்துவராலையும் அலோபதி மருத்துவராகட்டும் இதாக இருக்கட்டும்,